இந்த வீடியோவில் நம்ம 6th ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியில் இருக்க செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் தற்கால மனிதர்லேருந்து பூமி ஸ்டார்டன்லேருந்து யார் யார் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாம். 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி தோற்றம் பெற்றது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதன் நடந்தான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பூமி எங்கும் பரவினான். 8000 ஆண்டுகளுக்கு முன் வேளாண்மை செய்ய தொடங்கினான். 5000 ஆண்டுகளுக்கு முன் நாகரிக தோற்றம் பெற்றான். இப்போ தற்கால மனிதன். ஃபர்ஸ்ட் பூமி 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றுச்சு. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதன் நடக்க கற்றுக்கொண்டான். 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி எங்கும் பரவினான். 8000 ஆண்டு கோடிகளுக்கு முன்னாடி வேளாண்மை செய்தான். 5000 ஆண்டு கோடிகளுக்கு முன்னாடி நாகரிகம் பெற்றான், அதாவது நாகரிக தோற்றம் பெற்றான். இப்பொழுது தற்காலம் மனிதன். வாங்க உள்ள லெசன் உள்ள பார்க்கலாம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை விட்டு புக்கில் இருக்க இந்த கதையெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஃபஸ்ட்டு மனிதர்களை பற்றியும் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா தொல்லியலில் மானுடவியல் என்ற சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மானுடவியல் என்றாலே மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியும் பற்றி படிக்கிறது தான் மானுடவியல். இந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்லாம் படிச்சிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து மனித பரிணாம வளர்ச்சி நிலைகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மனிதன் எப்படி இருந்தால் என்ன அழைக்கப்பட்டானா ஆண்ட்ரோலோபிதிகஸ். இது எப்போனா 4 to 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் மனிதன் கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றினான். எங்கே தோன்றினான்? கிழக்கு ஆப்பிரிக்காவில். ஃபஸ்ட்டு குரங்குலேருந்து கொஞ்சம் பண்பு, அதாவது குரங்கு மாதிரியே பண்பு இருக்கும், ஆனால் நடக்க கற்றுக்கொண்டான். குரங்கு பண்பு கொண்டவன் நடக்க கற்றுக்கொண்டான். யாருன்னா ஆண்ட்ரோலோபிதிகஸ். அதுக்கு அடுத்த நிலை வந்து ஹோமோ ஹெபிலஸ். ஆண்ட்ரோலோபிதிகஸ்க்கு அடுத்த நிலை என்னது? ஹோமோ ஹெபிலஸ் வந்து 2.3 1.4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடக்க கால மனிதன். ஹோமோ ஹெபிலஸ் தொடக்க கால மனிதன். குரங்குலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருப்பான். பெரிய கால் விரல்லாம் பெற்றிருப்பான். நடக்கிறத ஏற்ற மாதிரி பெரிய கால் விரல் பெற்றிருப்பான். முன்பக்கம் நீட்டிருந்த தாடை நீச்சி சற்று குறைந்து காணப்படும். அதாவது முன்னாடி இந்த மாதிரி தாடை இருக்குல்ல, அது லைட்டாக குறைஞ்சு கம்மியாக காணப்படும். கருவிகள்லாம் உருவாக்கினான். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ரோலோபிதிகஸ் வந்து குரங்கு பண்பை கொண்டிருப்பான், ஆனால் நடக்க கற்றுக்கொண்டான். எங்கே தோன்றினா கிழக்கு ஆப்பிரிக்காவில். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஹோமோ ஹெபிலஸ் வந்து தொடக்க கால மனிதன். கால் விரல்லாம் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். முன்பக்க தாடை இருக்குல்ல, அந்த தாடையோட அதாவது அதோட அளவு குறைந்து கருவிலாம் உருவாக்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹோமோ எரெக்டஸ். ஹோமோ எரெக்டஸ். இது வந்து 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நெருப்போட பயனை கற்றுக்கொண்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ். ஆந்த்ரோலோபிதிகஸ் நடக்க கற்றுக்கொண்டான். ஹோமோ ஹெபிலஸ் தாடையோட நீச்சி சுருங்கி கருவிகள்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஹோமோ எரெக்டஸ் வந்து நெருப்போட பயனை அறிஞ்சு நெருப்பை யூஸ் பண்ண கற்றுக்கொண்டாங்க. ஹோமோ எரெக்டஸ்க்கு அப்புறமா நியண்டர்தர்ஸ் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து வேறுபட்டவங்க, அதாவது ஆப்பிரிக்காவில் இருந்த மனிதர்களிருந்து வேறுபட்டவங்க. கரடு முரடான கருவிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க, ஆனால் இவங்களுக்கு வேட்டையாட சரியாக தெரியாது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஜெர்மனியில் கிடைச்சிருக்காங்க. அதாவது இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றதான சான்றுகள் வந்து ஜெர்மனியில் கிடைச்சிருக்கு. நியண்டர்தர்ஸ் இவங்களும் முழுமையான மனிதர்கள் அல்ல. இவங்களோட சான்றுகள் எங்கே கிடைச்சிருக்கு? ஜெர்மனியில் கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு வேட்டையாட சரியாக தெரியாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து சுயமாக சிந்திக்கும் மனிதர்கள். இவங்க அவங்களே யோசிக்கிற அளவுக்கு மூளை வளர்ச்சி பெற்றிருந்தாங்க. சுயமாக சிந்திக்கும் மனிதர்கள் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். நவீன மனிதன் வேட்டையாட மற்றும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தார். யார்? ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து வேட்டையாடும் உணவு சேகரிக்கும் சமூகமாக வாழ்ந்தாங்க. கரடு முரடான கருவிகளை பயன்படுத்தினான். ஆப்பிரிக்காவிலேருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடியேறினார். ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பியாவிலும் ஆசியாவிலும் குடிபெயர்ந்தனர். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் குரோமோ மேக்னஸ். இதுதான் முழுமையான மனிதன். கற்கருவிகள் மட்டும் இல்லாமல் எலும்பினால கருவிகள் செஞ்சும் யூஸ் பண்ணாங்க. குத்து ஈட்டையும் நெருப்பு கோலையும் யூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரோமோ மேக்னஸ் தான். வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன?
ஆண்ட்ரோபிலிகஸ் அவங்க வந்து நடக்க கற்றுக்கொண்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஹோமோ ஹேபிலிஸ். ஹோமோ ஹேபிலிஸ் வந்து தாடையெல்லாம் நீச்சு சுருங்கி கருவிகள் யூஸ் பண்ண கற்றுக்கொண்டாங்க. அதாவது ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் நெருப்பு யூஸ் பண்ணாங்க. நியண்டர்தஸ்க்கான சான்றுகள் எக்ஸாம்பிள், அதாவது சான்றுகள் எங்க கிடைச்சிருக்குன்னா ஜெர்மனியில் கிடைச்சிருக்கு. இவங்க வேட்டையாடுறதுல பின்தங்கி இருந்தாங்க. அதுக்கடுத்து ஹோமோசெப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸ் வந்து சுயமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஹோமோசெப்பியன்ஸ் தான் ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவிற்கும் ஆசியாவுக்கும் குடிபெயர்ந்தாங்க. அதுக்கடுத்து குரோமோமேக்னஸ். குரோமோமேக்னஸ் வந்து கற்கருவிகள் மட்டும் இல்லாமல் எலும்புலையும் கருவி செஞ்சு யூஸ் பண்ணாங்க, குத்து ஈட்டியும் யூஸ் பண்ணாங்க. இந்த குரோமோமேக்னஸ் தான் நவீன மனிதன். அடுத்தடுத்து வரலாற்றுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வரலாற்றுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்களை பற்றி படிக்கிறது மானிடவியல். அவங்க யூஸ் பண்ண பொருட்களை பற்றிலாம் படிக்கிறது தொல்லியல். தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அகழாராய்ச்சி பொருட்கள் தான். இந்த அகழாராய்ச்சி பொருட்களில் தான் தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மனிதர்கள் எங்கே தோன்றினாலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்க தான்சேயான்ற இடத்துல தான். ஃபஸ்ட்டு மனிதர்கள் எங்கே தோன்றினாலும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்க தான்சேயான்ற இடத்துல தான். அதுக்கப்புறம் மானுடவியல். மானுடவியல்னா மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கிறது தான் மானுடவியல். மானுடவியல் என்ற சொல் வந்து கிரேக்க சொல். மானுடவியல் என்ற சொல் வந்து கிரேக்கத்திலிருந்து தான் பெறப்படுது. அதாவது ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபோஸ் என்றது மனிதன். ஆந்த்ரோபோஸ்ன்ற மீனிங் என்ன? மனிதன். லாஜிஸோட மீனிங் பொருள் எண்ணங்கள் அல்லது காரணம். அதை தான் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியெல்லாம் பற்றி படிக்கிறது மானுடவியல். மனிதன் ஃபஸ்ட்டு குகையிலலாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னால குரோமோமேக்னஸ், அதாவது முழுமையான மனிதன். குரோமோமேக்னஸ் யார்? முழுமையான மனிதன். அவங்க ஃபஸ்ட்டு எங்கே வாழ்ந்தாங்கன்னா ஃப்ரான்ஸில் இருக்க லூஸ்காஸ் என்ற இடத்துல தான் குகையில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான தொல்லியல் சான்றுலாம் கிடைச்சிருக்கு. எங்கே? ஃப்ரான்ஸில் இருக்க லாஸ்காஸ் என்ற இடத்துல. ஃப்ரான்ஸில் இருக்க லாஸ்காஸ் என்ற இடத்துல தான் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் மனிதர்களும் அவர்களது வாழ்விடமும். ஆண்ட்ரோலோபிதிகஸ் எங்கே வாழ்ந்தாங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹேபிலஸ் தென் ஆப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தல்ஸ் யூரோஷியா, அதாவது ஐரோப்பியா மற்றும் ஆசியாவில். குரோமோமேக்னஸ் பிரான்ஸ். பீக்கிங் மனிதன்றவங்க சீனாவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹல்பர்க் மனிதன் லண்டன். ஹல்பர்க் மனிதன் எங்கே வாழ்ந்தாங்க? லண்டன். இதெல்லாம் அவங்க வேட்டையாட கற்றுக்கொண்டது. வேட்டையாட வந்து உணவு செய்தது, இதையெல்லாம் தான் போட்டிருப்பாங்க. செதுக்கும் கலை. இப்போ ஒரு கூர்மையான கல்லையும் அதுக்கு அடியில் ஒரு கல்லையும் வச்சு நெருப்பு உருவாக்குறது, கத்தி தீட்டுறது, ஈட்டி செய்தது. ஒரு கூர்மையான கல்லையும் இன்னொரு கல்லையும் யூஸ் பண்ணி அவங்க ஈட்டி செய்தது, இது எல்லாத்தையும் தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீலகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சில கிராமங்களில் இன்னமும் தீப்பெட்டி பயன்படுத்தாமல் நெருப்பை கல்லை வச்சு உருவாக்குறாங்க. கல்லை வச்சியோ இல்லை மரத்தை வச்சியோ நெருப்பை உருவாக்கி தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. தீப்பெட்டி, அதாவது வத்திப்பெட்டி அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. மேட்ச் பாக்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்க ஒரு சில கிராமங்களில். அப்புறம் வேட்டையாடுதல், வேளாண்மை செய்தல், பனை வளைதல், அதாவது மண்பாண்டங்கள் செய்தல், இதெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் சர்க்கரை செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள். விழுப்புரத்தில் கீழ்வளை என்ற பாறை. விழுப்புரம் கீழ்வளை பாறை. மதுரை உசிலம்பட்டி. கோவையில் குமுதிப்பதி. விழுப்புரத்தில் கீழ்வளை கிராமத்தில், மதுரையில் உசிலம்பட்டியில், கோவையில் குமுதிப்பதியில். மாவடைப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவையில். கோவை மாவடைப்பு. பொறிவரை கருக்கையூர் நீலகிரி. பொறிவரை எங்க இருக்கு? கருக்கையூர் நீலகிரியில இருக்கு. மனிதர்கள் ஃபர்ஸ்ட் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாய் தான். மனிதர்கள் ஃபர்ஸ்ட் பழக்கப்படப்பட்ட விலங்கு எது? நாய் தான். எதுக்கு அவங்க நாய் யூஸ் பண்ணாங்க, நாயை வளர்க்க கற்றுக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் குகையில தான் வாழ்ந்தாங்க. அப்படி குகையில வாழ்கிறப்போ அவங்களுக்கு ஆபத்தான விலங்குகள் ஏதாச்சும் வந்துச்சுன்னா தெரியல,
நாய் என்ன பண்ணுச்சுன்னா ஆபத்தான விலங்கு ஏதாச்சும் வந்தப்போ நாய் குறைக்கும். அது வந்து ஆதி மனிதர்களுக்கு ஓகே நாய் வந்து ஆபத்தான விலங்கு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நமக்கு சொல்லுது, அதனால நம்ம நாயை வளர்ப்போம்னு சொல்லிட்டு நாயை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அது அப்புறம் அது கூடவே ஆடு கோழி மாடு எல்லாம் வளர்ப்பாங்க. அதே வேளாண்மை எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க சாப்பிட்டு போடுற விதையில இருந்தெல்லாம் புதுசாக ஒரு மரமோ செடியோ ஏதோ ஒன்று வளர்ந்து அதுலேருந்து நிறைய இன்னும் பழங்கள்லாம் தர ஸ்டார்ட் பண்ண அதை பார்த்து அவங்களுக்கு ஓகே நம்ம இதெல்லாம் இப்போ ஒரு விதை போட்டால் அதுலேருந்து இன்னும் நிறைய பழங்கள்லாம் கிடைக்குது, அதனால நம்ம வேளாண்மை செய்யலாம் சொல்லிட்டு வேளாண்மை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளோதான். புக் பேக் கொஷின். பரிணாமத்தின் வழிமுறை டேஷ் படிப்படையானது. செகண்ட் கொஷின். தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. ஆப்பிரிக்கா கண்டத்தில். கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக. கூற்று. உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களின் உடல் அமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. சரி. காரணம் தட்பவெப்பநிலை மாற்றமே. சரி, இரண்டுமே சரிதான். கூற்றுக்கான பொருத்தமான காரணம் செலுத்தப்பட்டுள்ளது. தவறான இணையை கண்டுபிடிக்க. ஆண்ட்ரலோபிதிகஸ் இரு கால்கள் நடப்பது, இது சரி. ஹோமோஹெபிலஸ். ஹோமோஹெபிலஸ் என்றவங்க பெரிய கால் விரல் இருக்கும், அவங்க கருவிகளை உருவாக்குறாங்க. நிமிர்ந்த நின்ற மனிதன் ஹோமோஹெபிலஸ் இல்லை. ஸோ இது தப்பு. ஹோமோஹெபிலஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய கால் விரல் இருக்கும், கருவிகளை உருவாக்குனாங்க. ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸுக்கு நெருப்போட பயன் தான் தெரிஞ்சிருக்கும். ஹோமோசெப்பியன்ஸ் தான் சிந்திக்கும் மனிதன். ஹோமோசெப்பியன் தான் சிந்திக்கும் மனிதன். இதில் இருக்க மேக்ஸிமம் எல்லாமே தப்பாக தான் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆண்ட்ரலோபிதிகஸ், இரு கால்கள் நடப்பது. நெக்ஸ்ட் கோடிட்டத்தை நிரப்புக. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்க கால மனிதர்களின் காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். மானுடவியலாளர்கள். யாரு? மானுடவியலாளர்கள். செகண்ட் கொஸ்டின். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாடோடி வாழ்க்கை. தேர்ட் கொஸ்டின். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். ஃபோர்த் கொஸ்டின். டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு. ஃபிஃப்த் கொஸ்டின். பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்னும் இடத்தில் காணப்படுகிறது. கரிக்கையூர் பொறிவரை. கரிக்கையூர்ல இருக்க பொறிவரைன்றது சரியா தவறா? ஃபர்ஸ்ட். நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல். தப்பு. மனிதர்களை பற்றின படிக்கிறதா, அதாவது மனிதர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யறதா மானுடவியல். செகண்ட் கொஸ்டின். ஹோமோ எரக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்து அறிவு இருந்தது. சரி. தேர்ட் கொஸ்டின். மனிதர்களின் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். இதுவும் சரி. ஃபோர்த் கொஸ்டின். மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. தப்பு. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு எது? நாய். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது நெக்ஸ்ட் சாப்டர், நெக்ஸ்ட் லெசன் என்ன? சிந்து வெளி நாகரிகத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.